ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு ஃப்ரை. இதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்தாச்சு. அதை ஆற வச்சுட்டு இப்போ அதுக்கு அடுத்து அதை ஆறுனதுக்கப்புறம் மசாலா பொடி இருக்குல்ல, வீட்டில் அரைச்ச மசாலா பொடியும் தேவைக்கேற்ப உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அதை ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மசாலா பொடியும் உப்பும் நல்லா உருளைக்கிழங்குல ஒட்டிடணும். கை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது தோல் எடுக்காமல் தான் நான் வேக வச்சுருக்கேன், அப்படியே தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோலை எடுத்துடலாம். இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இப்போ இது கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காய்ஞ்சதும் இப்போ இது எல்லாத்தையும் போடணும். இது நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். இப்போ நான் இதில் 50 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடணும். டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, ஏன்னா உடஞ்சிரும். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நான் இதை திருப்பி விட்டுருக்கேன். இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை டீப் ஃப்ரை பண்ணணுன்னா எப்படி சிக்கன்லாம் எப்படி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு உருளைக்கிழங்கா தனித்தனியாக போட்டு எடுக்கணும். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஒரு ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். #ஃபுட்க்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.